Assalamualaikum. Welcome back to my channel Parveen's Recipes. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல குக் வித் கோமாலில ரோஷினி சமைச்சு ரொம்பவே பாராட்டு வாங்கின சில்லி எக் நூடுல்ஸ் தான் பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து ஒரு 4 முட்டை எடுத்துர்க்கேன். அது ஒரு பவுல்ல நான் உடைச்சு ஊத்திக்கிறேன். இப்போ இதோட ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு டவால எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த முட்டையை வந்து நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அடுப்பு வந்து குறைச்சி வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைங்க. அப்போ தான் வந்து முட்டை நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணுற மாதிரி வரும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் திருப்பிட்டு நான் திருப்பிக்கிறேன். இப்போ 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த முட்டையை நூடுல்ஸ் மாதிரி மெலிசாக நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த நூடுல்ஸ் வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாகவே கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நல்ல நீளமாகவே கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 பல்லு இல்லை 6 பல்லு இருக்கும். இப்போ இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்க போகிறேன். கருகிடக்கூடாது, ப்ரௌனாக மட்டும்தான் ஆகணும். இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதே எண்ணெயில் கியூப் மாதிரி கட் பண்ண வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். நாலு முட்டைக்கு ஒரு வெங்காயம் போதும். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வதங்கினா போதும். இந்த அளவு ஆனதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக அது வாசம் போகிற அளவுக்கு வச்சுருக்கோங்க. இதுக்கப்புறம் இதோட நான் வந்து வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறேன். இதோட கியூப் மாதிரி கட் பண்ண குடமிளகா நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப்பும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பு வந்து லோவில் தான் இருக்குது, ஏன்னா ரொம்ப இது எல்லாமே வேகக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அதுக்காக நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். கலர் பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லைனா வந்து விட்டுடலாம். இதோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது சேர்த்த உடனே திக்காகும். கொஞ்ச நேரத்துலேயே வந்து நம்ம முட்டை சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உப்பு இருக்கா என்னென்னு பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. முட்டையை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டை சேர்த்த உடனே ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, முட்டை வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டு லைட்டாக வந்து 1-2 தடவை இந்த ஃபுல்லாக இந்த க்ரீம் மாதிரி எல்லாமே கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். அவ்வளோதான். அடுப்பை வந்து அமர்த்திக்கிறேன். இதுக்கு மேலே இதை வந்து வேக வைக்கக்கூடாது. ரொம்ப சூப்பரான சில்லி எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகலை, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். கடைசியாக வந்து இதை சாப்பிடும்போது இந்த கார்லிக் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய ரெசிபி வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாவ் அ நைஸ் டே.